நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த பதிப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியே இதெல்லாம் கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். கட்டாயம் அப்படின்னு சொல்வதற்கு உரிமை உண்டா அப்படின்னா இல்லை. அப்படின்னாலும் நம்ம உடல் ஆரோக்கியம், நம்மோட மனநிலை சீராக இருக்கணும். நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா வீட்டுக்கு வெளியே சில விஷயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குது. அதில் போய் மரம் செடி கொடியெல்லாம் எங்கே போய் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த காலத்தில் வந்துட்டு வீடுகள் அப்படி இருந்தது இல்லை. நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்கு முன் பக்கத்துலேயோ அல்லது வீட்டுக்கு பின் பக்கத்துலேயோ வந்துட்டு கொஞ்சமாக இடம் இருக்கும். அதில் மரம் செடி கொடிகள் கிணறு, அதே போல் வீட்டுக்கு முன்னாடி திண்ணை வைத்து கட்டுவார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது நமது பாரம்பரியத்தில். இன்றைக்கி எல்லாம் அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்ட்டு போனனால நிறைய விஷயத்த நம்ம இழந்துட்டோம். இருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் அம்மாச்சி பச்சை நிறத்தில் இருக்கிற வகையில் மரங்களோ செடி கொடிகளோ இருந்தாக வேண்டும். அதுலேயும் வாசனையான பூக்களை பூக்கக்கூடிய செடிகளாக இருப்பின் வீட்டில் உள்ளவங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்காது. அந்த வழியாக போயிட்டு வரவங்களுக்கு கூட மன அழுத்தம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு போனாங்கன்னா மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பெரிய வியாதி மனோவியாதி தான். அதை யாருமே மறுக்கிறதுக்கு இல்லை. அப்போ பூச்செடிகள் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். அதில் எந்த பூச்செடி வைக்கிறது, வாஸ்துப்படி அல்லது ராசிப்படின்லாம் நம்ம இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம மனதிற்கு உகந்த பூ எதுவோ அது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கும் போது கட்டாயமாக அதை பார்க்கும்போது நம்ம மனநிலை சீரானதாக ஆகும். அதே பூக்களை பறித்து நம்ம வீட்டில் இருக்க கடவுள் படத்துக்கு வந்துட்டு சமர்ப்பணம் செய்யலாம். அது இன்னும் திருப்தியை கொடுக்க வல்லது. சொல்லப்போனால் வீட்டுக்கு வெளியே வந்து இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லது ஓம் அப்படிங்கிறது, மயில் வாகனம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து வெளியே வரைந்து வைத்திருப்பது அப்படிங்கிறது வீட்டுக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மாதிரி ஒரு சில சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மரத்தை நம்ம ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம், செடிகளை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், அறிவியல் பூர்வமாகவும் சரி ஆன்மீக பூர்வமாகவும் சரி இந்த மரங்கள் அப்படிங்கிறது தெய்வத்திற்கு ஈடாக பார்க்கப்படுது. நம்ம கோவிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா தல விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்திற்குன்னு ஒரு மரம் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லப்படும். அந்த மரத்தை வந்துட்டு கடவுளுக்கு நிகராக வந்து வழிபட்டிருப்பாங்க. நம்ம தமிழர் மரபு இயற்கையோடு சேர்ந்த வழிபாடு அப்படிங்கிறது எப்போவுமே இருந்தது. அதனால தான் வந்துட்டு அந்த தல விருட்சம் அப்படின்ட்டு பெயர் வைத்து அந்த விருட்சத்தையும் வணங்கி வந்தார்கள். அதே போல தான் வீடும் கோயில் மாதிரி தான். நம்ம வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வெளியே வந்துட்டு விருட்சம் இருக்கணும். ஏன்னா ஒரு குளுமையை தரக்கூடியது. நம்ம எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த மரத்துக்கு அடியில் போய் கொஞ்ச நேரம் உட்காரும் பொழுது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய காற்று மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படிங்கும் போது நம்ம மனசை கொஞ்சம் கொஞ்சமாக இலகாக்கும், நேர்மறை சிந்தனைகளை நம்மளுக்குள்ளே அதிகரித்து கொடுக்கும். வாழ்க்கையே முற்றிலுமாக மாறுங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அது கிராமத்து வாழ்க்கையில் இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும். பணம் இல்லைன்னா கூட அந்த மனம் இருந்தது, மனதில் மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் இருக்குது, அந்த மனதில் மகிழ்ச்சி மட்டும் இல்லை. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இயற்கையோடு நம்ம இயந்து இல்லை அப்படிங்கிறது உண்மை. அது யாருமே மறுக்க முடியாது. உணர்ந்து பாருங்கள், தெரியும். இல்லை உண்மையாலுமே வந்துட்டு எங்கள் வீட்டில் இடம் இல்லை, ஒரு சின்ன இடத்துல தான் வீடு கட்டியிருக்கோம், வீடு வாங்கியிருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா பூத்தொட்டி வச்சுனாச்சியும் பூச்செடினாவது குறைந்தபட்சம் வளர்த்து வாருங்கள். எப்போவுமே நம்ம சொல்வது உண்டு, மரங்களுக்கும் காது உண்டு, கண் உண்டு, உணரக்கூடிய அந்த உணர்வு உண்டு, எல்லாமே வந்துட்டு இன்பில்ட்டாக இருக்குது. அந்த செடி கொடிகளோடு நம்ம ஆத்மார்த்தமாக பேசும் பொழுது கண்டிப்பாக நம்ம கவலைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. நம் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய தன்மையும் அதற்கு உண்டு. ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறது, 10 பேர் 15 பேர் இருக்கிறப்ப நம்ம போய் பேசணும் அப்படின்னா வேறு மாதிரி தான் ஆகிடும். தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம், ரொம்ப மன அழுத்தம் அப்படிங்கிறது. நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்குது அப்படிங்கும்போது அமைதியாக போய் உட்காந்துட்டு மனசில் நினச்சாலே போதும், வாய் விட்டு பேசணுன்னு கூட அவசியம் இல்லை. அது பக்கத்தில் போய் நினச்சிட்டு இப்படியெல்லாம் இருக்கே
இதுக்கு ஒரு விடை கிடைக்காதா அப்படின்னா, கடவுளுங்க மரம் அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதற்கான விடையை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஜீவராசிகள் எல்லாமே சிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளையுமே சிவம் அப்படின்னு தான் நம்ம குறிப்பிடுவோம். அப்படின்னா மரம் அப்படிங்கிறதும் சிவம்தான். ஒரு சிவத்திடம் பேசும்பொழுது அதற்கான வழியானது கிடைக்கிறது. அந்த இயற்கையானது அதற்கான பதிலை கொடுக்கிறது. அமைதியாக பேசி பாருங்கள். மனதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த மன ரீதியிலேயே நீங்கள் பேசும்போது உங்களுக்கான விடை கிடைத்திடும். எந்த மரம் வைக்கிறது அப்படின்னு பெரிய கேள்வி வந்துடுது இல்லைங்களா? வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப உயரமான மரம் வைக்க வேண்டான்றாங்க, அதிர்ஷ்டத்தை கெடுத்துருன்றாங்க, நிறைய சொல்லப்படுது இல்லைங்களா? அதிர்ஷ்டத்தை கெடுக்குதோ இல்லையோ, ரொம்ப கனமான உயரமான மரங்கள் இருக்கும் பொழுது அது நீடித்திருக்கும் போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு விதத்தில் காத்தடிக்குது, அது சாயுது அப்படிங்கும்போது அது வீட்டுக்கோ அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட குழந்தைகளுக்கோ அல்லது நமக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப உயரமான மரங்களை எல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வைத்து வளர்க்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஓரளவுக்கு மீடியமாக வளரக்கூடிய மரங்கள், நல்ல காற்றை கொடுக்கக்கூடிய மரங்கள், அதுவும் வேப்ப மரம், புங்க மரமெல்லாம் நிறைய ஆக்சிஜன் கொடுக்கும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப செலக்டிவாக வந்துட்டு செலக்ட் பண்ணி கொஞ்சம் வீட்டிலருந்து கொஞ்சம் தொலைவில் வந்துட்டு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. வீட்டை ஒட்டி வைக்கிறீங்கன்னா பூச்செடிகள் நிறைய வைக்கலாம். தொடர்ந்து சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கணும். கற்றாழைக்கு அந்த தன்மை உண்டு. கற்றாழை, துளசி இதுக்கெல்லாம் ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. கற்றாழைக்கு கண் திருஷ்டியை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டும்பாங்க. பொதுவாகவே சொல்லப்படும். வீட்டில் நிறைய பச்சை பசையேன்னு செடி கொடியெல்லாம் வளர்த்துருக்காங்கன்னா தீய சக்திகள் அங்கே அண்டாது. அதே போல் கண் திருஷ்டி கோளாறு அந்த வீட்டுக்கு அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படும். அந்த மரம் செடி கொடிகளுக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல் உண்டு. அதனால் வீட்டை சுற்றி மரம் வளருங்க. ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். நம்ம மனசு வந்து லயத்து போகும். அதோடு கண்டிப்பாக மன மகிழ்ச்சியாக இருக்கும். மன அழுத்தம் குறையும். நம்ம போய் மருத்துவர்கள்கிட்ட கேட்டாலுமே அதைத்தான் சொல்லுவாங்க. நீங்கள் மாத்திரை எடுக்கிறத விட இயற்கையோடு இயைந்து வாழ்க்கை வாழும் பொழுது மன அமைதி பெறலாம். சில பேர் ட்ரீட்மெண்ட்டுக்குனே போகிறாங்க. அவங்க வந்து இயற்கையை விட்டு ரொம்ப விலகி போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் நம்ம மாத்திரை எடுக்க தேவையில்லை, மருத்துவ செலவும் பண்ண தேவையில்லை. இது நிறைய டாக்டர்களே சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல மனசு விட்டு பேசுங்க, நல்லா தெரிஞ்சவங்களோட. இயற்கை சூழ்நிலையில் இருங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு அந்த மனோ தத்துவியல் மருத்துவர்களே வந்துட்டு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழும் பொழுது ரொம்ப ஆரோக்கியமாகவும் மன நிறைவாகவும் வாழ முடியும். அதற்காக தான் சொல்கிறது, வீட்டில் முன்புறமோ பின்புறமோ இடம் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரியே அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடிகளாகவோ அல்லது வாஸ்துப்படியோ ஏதுவோ ஒன்று செடிகள், பூக்கின்ற பூக்கள் இருக்கின்ற மாதிரியான செடிகள் இந்த மாதிரி வைத்து வளர்த்தீர்கள் அப்படின்னா மனசு நிரம்பும் பொழுது கண்டிப்பாக வீடும் சந்தோஷமாக இருக்கும். நேர்மறை எதிர்மறை அப்படிங்கிறது இயல்பாகவே உலகத்தில் அல்லது பிரபஞ்சத்தில் இயற்கையாக இருக்கிறது தான். அதில் எதோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒருத்தரோட வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதில் இருந்தெல்லாம் பக்குவப்பட்ட மனது அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். ஒருவேளை அதுக்குள்ளே இல்லாமல் நான் சாதாரண மனிதனாகத்தான் இருக்கின்றேன் அப்படிங்கும் போது அப்போ சில விஷயங்களை நம்ம பார்த்து செய்தாக வேண்டியது இருக்கிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் சில விஷயங்களை செய்யக்கூடாது, சில பொருட்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தோன்னா நிலைவாசலுக்கு நேர் எதிரே எந்த தடைகளும் இல்லாமல் இருத்தல் ரொம்ப உத்தமம் அப்படின்னு குறிப்பிடப்படும். காற்றோட்டமாக எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நேர்மறை சக்திகளோட ஆதிக்கம் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. மின் கம்பங்கள் நேராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈபியில் போட்டதை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா எழுதி கொடுத்து முடிஞ்சால் மாற்றிக்குங்க. ஏன்னா அதை பார்க்க நமக்குள்ள மனதில் ஒரு அழுத்தம் உண்டாகும். அதனால தான் சொல்லப்படும். அதே போல் நிலைவாசல் இருக்குது அப்படின்னா, அதே போல் வீட்டை விட்டு வெளியே வர்றோம் அப்படின்னா பள்ளங்கள் இல்லாமலும் அல்லது அந்த பள்ளங்களில் தண்ணிகள் தேங்காமலும் இருப்பதை நம்ம எப்போவுமே உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது நம்மளோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட. இதை ஆழ்ந்து சிந்தித்தால் கண்டிப்பாக என்ன சொல்ல வரோன்னு புரியும். அப்போ என்னன்னா இந்த மாதிரி பள்ளங்களோ அல்லது தண்ணீர் தேங்கி நிற்குது அப்படிங்கும் போது எதிர்மறை சக்திகள் அங்கு வியாபிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம் நண்பர்களே. பெரும்பாலும் குப்பை தொட்டி அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கழிவுகளை வந்துட்டு முறையாக அப்புறப்படுத்துகிறோம் அப்படிங்கும் போது அந்த குப்பை தொட்டி மூலயமா நம்ம பயன்படுத்துவோம். அதை எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா சமையலறையில் வந்துட்டு வைக்க வேண்டாம். தனியாக ஒரு இடம் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு இடத்துல வந்துட்டு குப்பை தொட்டிகளை வைத்து
அங்கு முறையாக அந்த கழிவுகளை கொட்டி வைத்து பின்னர் அப்புறப்படுத்துவது தான் உத்தமம். அதுவும் மெயின் டோருக்கு பக்கத்தில் எப்போவுமே குப்பை தொட்டிகளை வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, அந்த பூச்சி சின்ன சின்ன கொசு இதெல்லாம் முய்க்கும். அப்போ அது ஆரோக்கிய குறைபாடை உண்டாக்கும், அது எதிர்மறை சக்திகளை உண்டாக்கிவிடும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். அதே போல் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இப்போ பூஜை அறை அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா தேவையில்லாமல் கசகசன்னு பூஜை அறையை வச்சுருக்கக்கூடாது. ஒரே ஒரு படம் வச்சுருந்தாலும் அந்த படத்தை முறையாக அதாவது பராமரித்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய படங்களை வைத்து அல்லது சிலைகளை வைத்து பராமரிப்பு இல்லாமல் வைத்திருந்தாலும் அங்கே அந்த நேர்மறை அதிர்வுகளை நம்மால் உணர முடியாது அப்படிங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் வீட்டில் அதிகமாக வந்துட்டு குப்பை சேரை விடாதீங்க. ஒட்டடைன்றது அல்லது கசகசன் துணியெல்லாம் அங்கங்கே போட்டு வைக்கிறது இதுவுமே வந்துட்டு வீட்டுக்கு நல்லதல்ல. எப்போவுமே ஒரு இறுக்கமான மனநிலையை அந்த வீட்டில் வைத்திருக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். உடைந்து போன கண்ணாடி, உடைந்து போன பொருட்கள் இது எல்லாத்தையுமே முறையாக அப்புறப்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்போவுமே பழைய பொருட்கள் சேகரிப்பது அப்படிங்கிறது வேறு, அதையும் தூய்மையாக வச்சுருக்கணும். அதுதான் பழசெல்லாம் வச்சிருக்கின்ற பேரில் அந்த இடத்துல தேவையில்லாமல் எதிர்மறை ஆற்றலை அல்லது அந்த அதிர்வுகளை உண்டாக்குவது நமது வீட்டில் இருப்பவர்களின் மனதில் ஒரு இறுக்கத்தை தான் உண்டாக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் சாயந்தர நேரத்தில் எப்போவுமே மங்களகரமான இசை தான் வீட்டில் இருக்கணுமே தவிர ரொம்ப சத்தமான ஒலிகள் அல்லது அமங்கலமான வார்த்தைகளை வீட்டில் பயன்படுத்துறதுமே கூட தவறு தான். அது வீட்டில் ஒரு எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கிவிடும். அப்படிங்கிறனால தான் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைவாசலில் தேவையில்லாமல் ஆணி அடிக்கிறது அல்லது அது ஏதாச்சும் போய் ஒட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை எப்பொழுதுமே தவிர்த்து கொள்ளுதல் உத்தமம் அப்படிங்கிறத மறந்துவிட வேண்டாம். இப்போ படுக்கை அறை அப்படின்னு இருக்குது அப்படின்னா 3வது நபர்களை அங்கு அனுமதிக்காமல் இருப்பது மிகவும் உத்தமம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பூஜை அறையாகட்டும் அல்லது படுக்கை அறையாகட்டும் அந்த வீட்டை சார்ந்தவர்கள் தான் அந்த இடத்தை சுத்தப்படுத்த வேண்டுமே தவிர மற்றவர்கள் அந்த இடத்தை சுத்தப்படுத்துவதற்கு கூட அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இதுபோல் சின்ன சின்ன விஷயங்கள் இயல்பான வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தேவைப்படுவது. ஏன்னா இதையெல்லாம் தாண்டி நடக்கும்போது அவர்கள் மனதில் ஒரு இறுக்கம் ஏற்பட்டுறது, எதிர்மறை சிந்தனைகள் உண்டாகி விடுகிறது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா இயல்பாகவே அவங்களோட அந்த வாழ்க்கை முறையில் ஒரு பிரச்சனையானது ஏற்படுகிறது. அது அவங்களோட நிதி நிலைமையும் பாதிக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மையான விஷயம். இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வீட்டை சுத்தமாக பேணி பாதுகாப்பது, அதே போல் எங்குமே ஒற்றை இல்லாமல் உடைந்த பொருட்கள் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக வைத்திருப்பது. பூஜை அறைன்னு பார்த்தா அப்படி பார்த்ததுமே கோவில் மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துவது, சமையல் அறை அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கிறது, வீட்டில் குப்பைகள் அண்டாமல் அப்பப்போ சரிவர அப்புறப்படுத்தி விடுவது, இந்த வீட்டுக்கு முன்னாடி கூலிகள் இதெல்லாம் இல்லாமல் சமப்படுத்தி வைத்தல் அப்படிங்கிறது, அழகான பூச்செடிகளை வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது எல்லாமே வீட்டில் நேர்மறை சக்திகளை உண்டாக்கும். வீட்டை சுற்றி நிறைய மரம் நட்டிங்க அப்படின்னாலே நேர்மறை சக்திகள் அதிகமாகும். நல்ல வாசனையான பூக்கள் இருக்கிற மாதிரி கனிகளை தருவது போல மரங்கள் இதெல்லாம் வைத்திங்கனாலே வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகமாக எப்போவுமே இருக்கும். மரங்களோட போய் பேசலாம், உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். மரங்களோட நீங்கள் தொடர்ந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு கவலைகளை சொன்னீங்கன்னா அது கேட்டுட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லும். அது இயற்கை. ஆனால் நம்ம எல்லாமே பார்த்தா அது விளையாட்டாக நினைக்கிறோம். முடிஞ்சால் முயற்சி பண்ணி பாருங்கள். முடிந்த அளவுக்கு மரம் நிறையா வளருங்க. கண்டிப்பாக வீட்டில் நல்ல சக்திகள் குடியேறும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் நண்பர்களே. நல்லவைகளை நினைக்கும் போது நல்லவைகளே நமக்கு நடக்கின்றன. மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கும் போது அந்த தீங்குகள் நம்மையே அடைகின்றன அப்படிங்கிறதையும் எப்பவும் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.